நாங்கள் தமிழர்கள் நிறைய அது ஏதோ நான் நிறைவேற்ற 10 பேர் கை தட்டும். இவ்வளவு கேவலமா இல்ல? இவன் யாரு? நமக்கு எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இந்து சனாதன தர்மத்தை நாம் யாருமே அழிக்கவே முடியாது. ஏன்னா இது நம்ம பாரம்பரியம், இது சனாதன தர்மம், இது இந்து தர்மம், இது நம்ம வாழ்வியல வந்த இது யாராலுமே அழிக்கவே முடியாது. அங்கிட்டு போடா ஒருத்தர் சொல்றாரு புதுசா. அவருக்கு ஒருத்தர் தூண்டி விடுறாரு, அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு சுற்று இருக்குல்ல தம்பி, இப்படி ஒரு சுற்று இருக்குல்ல, அந்த சுற்றுல ஒரு நாள் நீங்க என்ன எதிர் நிப்பீங்கல்ல, அன்னைக்கு பாருங்க நான் என்னவா நிக்கிறேன்னு. நான் அப்படியே தான் இருப்பேன். நான் பெரிய தொடப்பக்கட்ட மாதிரி மியூசிக் வச்சுக்கிருவேன், நான் அது பண்ணிக்கிருவேன், நான் அப்படித்தான் இருப்பேன். என் தெருவில் வேணா வரப்படாது இரு. ஏண்டா உன் தெருவில் நாய் போகுது, பன்னி போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, சக மனிதன் நான் போகக்கூடாதுன்னா நீ மனிதனா எப்படி? நாய் தாண்டா வேற தெருவில் இருக்க நாய் தன் தெருவுக்குள்ள வரப்படாம குலைக்கும். நாய் தான், அதே நாய் இன்னொரு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு குலைக்கும். அதான் எங்க அண்ணன் பள்ளி பாபா சொல்றாருல, இந்த தமிழன் நாய்க்கு சமமானவங்கிறாரு. நாய் அவர் குறைச்சு சொல்லாத, நன்றி உள்ளது, வாலாட்டும், விசுவாசமா இருக்கும், அதை கழிச்சிடுறாரு. ஆனாடா இந்த தெருவில் இருக்க இந்த நாய் கருமம் இன்னொரு தெருவில் இருக்க இதே நாயிடா, இது இனம்டா, அந்த தெருவில் இருந்து இந்த தெருவுக்கு வந்தா விடாதரா. இவன் தாண்டா தமிழன். புரியுதா உனக்கு? முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எதுல முற்படுத்தப்பட்டாரு? அவர் நிற்கும் போது கவட்டக்கம் வச்சு தள்ளி விட்டமா முற்படுத்தணுமா? எதுல முற்படுத்தப்பட்டார்? முன்னேறுதல் என்பது எது? என் அன்பில் சிறந்த பெற்றோர்களே, என் அறிவு சிறந்த தம்பி தங்கையில எது முன்னேறியது? ஒருவன் கல்வி பெற்று, கல்வி அறிவு பெற்று, அதற்கேற்ப வேலை வாய்ப்பை பெற்று, அதற்கேற்ப ஊதியத்தை பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளர்வது, வாழ்வதுதான் முன்னேற்றம். சமூகம் எப்படி முன்னேறும்? சாதி, பெரிய சாதி, முன்னேறிய சாதி, அவர் தான் புடுங்கி முன்னேறிட்டார். அப்புறம் மைத்துக்கார இடஒதுக்கீடு. எதுக்கு இடஒதுக்கீடு? இல்ல அந்த முன்னேறிய சாதியிலையும் பொருளாதாரத்தில் தங்கிட்டான்லடா. என்ன பின்தங்கிட்டான்ல? வாடா என்னோட வாடா, நான் பேக்வேர்டு என்னோட சேரு, நான் மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசி என்னோட சேரு, இன்னும் ரொம்ப செலவு வேணுமாடா, SC/ST வாடா. ₹1 காசு இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக ஆகிவிட முடியும். அப்ப பொருளாதாரம் என்பது அளவுகோல் அல்ல, அளவுகோல் அல்ல. பொருளாதாரத்தில் நான் மேம்பட்டு விட முடியும். ஆனால் நான் உலகத்தின் முதல் பணக்காரனாக, உலக புகழ்பெற்றவனாக நான் மாறினாலும் நான் தாழ்ந்த சாதி என்றால் என் மீது சுமத்தப்பட்ட அந்த சாதிய இழிவு கடைசி வரை போவதில்லை. வந்தே மனோல அங்கே நின்றுக்கிட்டு, சீமா நீ தாழ்த்தப்பட்டவன், சீமா நீ ஒடுக்கப்பட்டவன், சீமா நீ சிறுவன், பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மகனே, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நாய, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவனும் வரி கட்டுறான் பரதேசி, நீயும் வரி கட்டுற. அதான் நீ அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அம்பானி அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அதாண்டா எங்கள் ஆத்தா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற 100 ரூபா வாங்குறவனு கட்டுறா பரதேசி பல, அதாண்டா கட்டுறா. நீங்கள் அரிசிக்கு கட்டுற 5 விழுக்காடு, பருப்பு கட்டுற 5 விழுக்காடு, பாலுக்கு கட்டுற 5 விழுக்காடு, தயிருக்கு கட்டுற 5 விழுக்காடு, எல்லா வரியும் எங்கள் ஆத்தால் அப்படி தாண்டா கட்டுறான். அதான் நீ பொண்டாட்டியும் அதாண்டா கட்டுறா. இதுல எல்லாம் சமமாக இருக்குல்லடா, அந்த சமத்தை எனக்கும் கூடுறான்னு தான் கேட்குறோம். நாங்கள் நான் உயர்ந்த சாதியாக தான் இருப்பேன், அங்கேயே இரு. பிச்சை எடுக்கிறலாடா, பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர். வாடா இங்க வாடா. பின்தங்கிட்டேயா, எனக்கு சலுகை வேணும்னு சொல்லு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உரிமை தாங்க, என் முன்னேற்றத்துக்கு சொல்லுங்கன்னு. நான் முன்னேறிய சாதி. சாதி எப்படி இருந்தா முன்னேறிட்டு இல்லை.